உடம்பை தூங்க விடுறாங்க, மனசை தூங்க விடுறதில்ல. மனசுக்குன்னு ஏதாவது தூக்கம் இருக்கா? ஆழ்மனம் நம்மளை தட்டி பேசும். தைரியத்தை மட்டும் தரக்கூடியது மேல்மனம். நீ உடலை தூங்க விடுகிறாயா, உன் மனதை தூங்க விடுகிறாயா? பெரும்பாலும் எல்லாருமே அலுப்பில் உடம்பை தூங்க விடுறாங்க, மனசை தூங்க விடுறதில்ல. மனசுக்குன்னு ஏதாவது தூக்கம் இருக்கா? நிம்மதி தான் அதுக்கு தூக்கம். நிம்மதி தர வேண்டியதும் மனசு தான், நிம்மதி இல்லாமல் போக வைக்கிறதும் மனசு தான். அது உணர்வு. அப்போ உடலை தூங்க விட்டவன் காலையில் எந்திரிச்சா உடம்பு வலிக்கும். உடலை தூங்க விட்டவன் காலையில் எந்திரிச்சா உடம்பு வலிக்கும். மனதை தூங்க விட்டவன் அப்படியே ஆனந்தமாக எந்திரிப்பான். மனதை தூங்க விட முடியுமா? அப்போ மனதை தூங்க விட முடியுமான்னு ஒரு கேள்வி வருதுன்னா, ராத்திரி 10 மணிக்கு படுத்துட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது? அதிகாலையில் ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரி. அதுக்கப்புறம் நீ என்ன சிந்திப்பியோ அதை சிந்திச்சின்னா உன்னுடைய உடலும் தூங்கும், மனமும் தூங்கும்ல. ஏன் அந்த ஒரு நினைவாற்றல் உங்களுக்குள்ளே வரமாட்டேங்குது? அப்போ யார் ஒருத்தர் மனதை தூங்க விடுகிறார்களோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் ஒரு தீர்வை கண்டுபிடிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி இந்த மனசை ரொம்ப சிரமப்படுத்துகிறீங்கல்ல, அதை விடணும். மனதை மனதினால் அறிந்து உணரும் மனப்பக்குவம் பெற வேண்டும். மனசோட பேசணும். சாமி இது என்ன மனசோட எப்படி பேச முடியும்? ஆழ்மனன்னு ஒரு மனசு இருக்குது, மேல்மனன்னு ஒரு மனசு இருக்குது. மேல்மனம் எப்பயுமே நமக்கு சாதகமாக பேசிகிட்டே இருக்கும், ஆழ்மனம் நம்மளை தட்டி பேசும். மேல்மனம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு போலீஸ்கார்ட்ட சிக்கிக்கிட்டோம். அப்போ இந்த மேல்மனம் சொல்லும், உனக்கு தான் அவரை தெரியும்ல, இவரை தெரியும்ல, ஃபோன் அடி. மேல்மனம் சொல்லும். ஆனால் ஆழ்மனம் என்ன சொல்லுன்னா, ஹெல்மெட் போடாமல் வந்தது உன்னுடைய தப்பு தானே, அல்லது ரோட்டில் ஒழுங்காக வராமல் மாறி வந்தது உன்னுடைய தப்பு தானே அப்படின்னு உன்னுடைய குற்றத்தை உனக்கு உணர்த்தக்கூடியது ஆழ்மனம். அதுதான் தெய்வத்தின் குரல். அந்த தெய்வத்தின் குரலை ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உணர்த்திக்கிட்டே தான் இருக்குது, நம்ம கேட்குறதில்ல. அப்போ 2 மனசில் ஆழ்மனம் தெய்வத்தின் குரலாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அது பல நிலைகளில் நமக்கு ஆலோசனைகள் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் மேல்மனம் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய கௌரவம், நம்மளுடைய புகழ், நம்மளுடைய அந்தஸ்து எல்லாம் வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு நம்மளை கொண்டு போய் சிக்க வைக்கிறது மேல்மனம். எங்கேயுமே சிக்காமல் நீதி நேர்மையாக இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் வராமல் வாழ்கிறதுக்கு வழி சொல்கிறது ஆழ்மனம். ஆக மேல் மனசையும் ஆழ் மனசையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் பயிற்சி வேணும். ஏன்னா மேல் மனம் பேசுதா ஆழ்மனம் பேசுதான்னு எப்படி பிரித்து பார்க்க முடியும்? நல்லதை சொல்கிற மாதிரியே மேல் மனம் சொல்லி கொண்டு போய் சிக்க வச்சு வச்சோம். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? ஆழ்மனம்தான் நல்லதை சொல்லுதுன்னு நினச்சி போய் செய்வோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஆழ்மனதையும் மேல் மனதையும் தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உணர்நிலை வேண்டும். அந்த பின் விளைவுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பின் விளைவுகளை அறிந்து உணர்ந்து அந்த நேரத்தில் நமக்கு விடையை தரக்கூடியது ஆழ்மனம். தைரியத்தை மட்டும் தரக்கூடியது மேல்மனம். அப்போ மேல் மனசு சொல்லக்கூடியதை எப்பயுமே நமக்கு சாதகமாக இருக்கும்னு எடுத்துக்கோங்க. நம்ம தப்பாகவே ஒரு காரியம் பண்ணியிருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த அவர் இருக்கார் பார்த்துக்கலாம், இந்த இவர் இருக்கார் பார்த்துக்கலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒன்று பேசுதுன்னா அது மேல் மனசு தான். ஆழ் மனசு சொல்லும், வேண்டாம் இதை தப்பு செய்யாதன்னு சொல்லும்.
அதனால் ஆழ் மனசையும் மேல் மனசையும் பிரிக்கிறதுக்குங்கிறது பின் விளைவுகளை பற்றி எந்த மனம் உனக்கு சொல்கிறதோ அதுவே ஆழ்மனம். ஆகவே மனதை இவ்வாறாக பிரித்து ஒவ்வொருவரும் நிம்மதிக்கும் அமைதிக்கும் விடையை கண்டுபிடிக்கலாம். நிம்மதி வேற, அமைதி வேற. ஆகவே ஆழ்மனம் மேல்மனம் இந்த 2 மனங்களையும் தனித்தனியாக பிரித்தா இரவில் டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா அசந்து தூங்கலாம். நல்லா தூங்கினோம்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு வேலையை பார்க்கலாம்.